ගරු මනෝ ගණේෂන් මන්ත්‍රතුමාට විනාඩි 8ක බොහොම ස්තුතියි. බොහොම ස්තුතියි අපේ සභාපතිතුමා මට සභාව ආරම්භ දෙන්න. සභාව ආරම්භ මගේ ගාණන් අඩු කරන්න එපා මේක වෙලාව. හරි හරි. இன்று இந்த I think honorable Ponnambalam has spoken about the he said so he claimed that it is racial discrimination and that is his view. But here, Honorable Prime Minister is here. Madam, I am sorry, I am unable to speak on the very subject which is being discussed today here because I have received very urgent information from upcountry that will bring notice. I am glad you are here. I don't know, but that must be a racial discrimination. But this is, I believe, kind of a apartheid. If it is not so, please tell me. අනේ පොඩක් සභාව බේර දෙන්න මේක පොඩක් සභාවතුමා මොකද මේ ඈ වල්ලේ කරන්න සභාව ගරු ඇමතුමත් කෑ ගන්නවා ඔට්ටුමා ඉන්න උසද්ද පොඩක් ඉන්නකෝ இன்று தித்வா பேரழிவுக்கு பிறகு மலைநாட்டிலே இன்று வாழ்கின்ற மக்கள் திக்கு தெரிய காட்டியிருப்பதாக தெரிகிறது. அங்கே இருந்து மிகவும் சோகமான அவலக்குரல் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் இங்கே வந்து பாராளுமன்றத்திலே பெரிய ஒரு நிவாரண பட்டியலை வாசித்தார். சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அதை பாருங்கள், இந்த மக்களை பொறுத்தவரையிலே அங்கே வெள்ளத்தால் மண்சரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் சுத்தப்படுத்த 25,000 தருவதாக சொன்னார். பாடசாலை மாணவர்களுக்கு திருச்சியிலிருந்து 15,000 ரூபாயும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாயும் ஒட்டுமொத்தமாக 25,000 ரூபாய் தருவதாக சொன்னார். அதே போல கால்நடை வளர்ப்பாளர்கள், காய்கறி பயிர் வளர்ப்போர், சிறுகடை செய்தவர்கள் எல்லாருக்குமே நிவாரணம் வழங்குவதாக சொன்னார். காய்கறி பயிர் வளர்ப்போர் எல்லாம் நுவரெலியா மாவட்டத்திலே ஹை ஃபாரஸ்ட் போன்ற தோட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்து ஒரு நாளைக்கு 5,000, 6,000, 7,000 தொன் காய்கறி சந்தைக்கு வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அது வருவதில்லை. நிவாரணம் வழங்கப்பட்டதாக சொன்னார். ஆனால் மலைநாட்டில் என்று பார்த்தால் 30% முதல் 40% வரை தான் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பட கூற விரும்புகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மலையக மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான கண்டி, நுவரெலியா, பதுளை, மாத்தளை, கேகாலைப்பாட்டு மக்கள் எவரவருக்கு இந்த நிவாரணம் சரியாக கிடைக்கவில்லையோ, தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதாக நினைக்கிறார்களோ, அவர் அனைவருமே மனோ கணேசன் இல்லை பாராளுமன்றம் என்ற விலாசத்துக்கு கடிதம் எழுதி தகவல்களை எனக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தெரியும். அடுத்து கடைசி அவசியம் என்ன? வீடு, காணி. இது மலையத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய பிரச்சனை, கோரிக்கை, தேவை காணி வீடுந்தான். பாருங்கள், இன்று ஜனாதிபதி என்ன சொன்னார்? காணி பழுதாகி இருந்தால், மண் சரிவில் காணாமல் போயிருந்தால் காணி வாங்கி தருவோம், அரசாங்கம் தரும், தர முடியாவிட்டால் 50 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னார். அதே போல அது காணியிலே வீடு கட்டி தருவதற்கு 50 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னார். 2 லட்சம் ரூபாய், 1 கோடி தருவதாக சொன்னார். சொல்லிவிட்டு ஜனாதிபதி சொந்த ஒரு பற்று காரணமாக அனுராபுரத்தில் சென்று ரீபில்ட் ஸ்ரீலங்கா ஹவுசிங் இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தார். மீள் கட்டுமானம் செய்யக்கூடிய இலங்கை மீள் கட்டுமானம் வீடமைப்பு திட்டத்தை ஆரம்பித்தார். அதை அவர் அங்கே இல்லாமல் கண்டியிலோ, நுவரெலியாவிலோ, பதுளையிலோ, மாத்திரையிலோ ஆரம்பித்து சந்தோஷப்பட்டிருப்பார். பரவாயில்லை, அவர் சொந்த ஊர் பாட்டு இருக்கிற பரவாயில்லை. ஆனாலும் கூட அனுராபுரத்திலே அங்கே சென்று அவர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு ஏன் மலைக்க முடியாது போனது கேள்வி கேட்க விரும்புகிறேன். கேட்க வேண்டும். நாங்கள் பிரஜைகள் அல்லவா, குடிமக்கள் அல்லவா, கேட்க விரும்புகிறேன். ஆகவே இந்த ஞாபகம் இருக்க வேண்டும். அதனால தான் அது ஒரு எப்பார்த்தாய்ட் இன ஒதுக்கீடு கூற விரும்புகிறேன். இல்லாவிட சொல்லுங்கள், இல்லை என்று சொல்லுங்கள். ஏன் அனுராபுரத்திலே பொல்நரவியிலே காணி தந்து வீடு கட்டுவதற்கு 50 லட்சம் ரூபாய் தர முடியும் என்றால், ஏன் அதே 50 லட்சம் ரூபாயை நுவரெலியா தர முடியாது, கண்டி தர முடியாது, பதவி தர முடியாது, மாதிரி தர முடியாது, அவர்களுடைய மலையப்பர்கள் தர முடியாது? ஏன்? காணி இல்லை என்று சொல்கிறார்கள். காணி இருக்கிறது. ஜனாதிபதி அவர்களை பாராளுமன்ற வளாகத்திலே கடந்த
2 வாரத்துக்கு முன்னாடி சந்தித்தேன், கேட்டேன். ஜனபத்துவனி அப்போ ஜனதாவுக்கு இடப்பட சமசம் கரண்ட என் முகத்தை கூர்ந்து பார்த்துவிட்டு கேட்டார், இடம் கோயிது பண்ண தீயன்னு நான் சொன்னேன். எடுத்து தீருவான், பத்து தீருவான். கண்ட தோட்ட காணிகள்லாம் அரசு சொந்தமானது. நீண்ட கால குத்தகைக்குத்தான் தனியார் கம்பெனிகள் வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, தவிர சொந்தமானது. அரசு நினைத்தால் கொடுக்கலாம். கடந்த வாரம் பாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என் நண்பர் சுச்சந்தி பெர்ரா ஹல்கோல் அவரது கேகாலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டியாந்தோட்டையில் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி பேசினார். காணி பிரச்சனை இருக்கிறது, காணி தரமாட்டேன் என்கிறார்கள். அவர்களே பேசாமல் அப்படியே தோட்ட முகாமையாளருக்கு மட்டும் தள்ளிவிட்டு போனால் அரசா பொறுப்பில் விரும்புகிறார். அரசு பொறுப்பு இருக்கிற அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்க வேண்டும், நாட்டு பிரஜைகள். ஆகவே வீட்டு கேட்க விரும்புகிறேன் பிரதமர் அவர்களே, அனுராதபுரத்துக்கு புலனறுவைக்கு ஏனைய பகுதிகளுக்கு வாழக்கூடிய மக்களுக்கு, திட்ட பேரவளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணி தந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை செலவழித்து கட்டித்தர முடியும் என்றால், வீடு கட்டித்தர முடியும் என்றால், அதே சலுகையை, அதே உரிமையை, அது சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை, அவகாசத்தை மலையில் வாழக்கூடிய மக்கள் தர முடியாது கேட்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். அதுதான் இன ஒதுக்கலாது, இன ஒதுக்கல் பாரபட்சம். அது வெக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இங்கே என்னோட சேர்ந்து இருந்து, எதிர்கட்சியில் இருந்து என்னோட சேர்ந்து நான் கொண்டு வந்த மலை மக்கள் தொடர்பான முழுநாள் பிரச்சனையிலே நான் முன்மொழிய வழிமொழிந்தவர் தான் අnder කොරසානායක. ගරු මන්ත්‍රතුමා විනාඩි 2යි. කොච්චරලා තියෙන්නේ? විනාඩි 2යි ඔබට එකක් තියෙන්නේ. හරි, තියාගන්න. හරි. එතකොට சொன்னார். ஆகவே அதை பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நிலைமையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்று பார்த்தால் என்ன, 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பிறர் தோட்டங்களிலே இடம்பெறும் முகாம்களில் வாழ்ந்தார்கள். அது உண்மை, அது உண்மை. பழையத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் குழு அவர்கள் தான், வேறு யாரும் அல்ல. ஆனால் அந்த மக்களை பொறுத்தவரை இன்று அனாதரவர்களாக இருக்கிறார்கள். அவர் காணியும் இல்லை, வீடும் இல்லை, கணக்கெடுப்பதும் இல்லை. அங்கே உள்ள பிரதேச செயலாளர்கள், கிராம சேவையாளர்கள், தோட்ட முகாமையாளர்கள் மற்றும் NBRO அதிகாரிகளாக சேர்ந்து கொண்டு அவரை விரட்டுகிறார்கள். அவர்கள் தோட்டங்களுக்கு சென்று குடியிருப்பு வாழ சொல்கிறார்கள். அது குடியிருப்புகள் எல்லாம் சுவர் பிளந்திருக்கிறது. சுவர்கள் குடியிருப்புகள் மேலே மலை முகடு பிளந்திருக்கிறது. மேலே குண்டுகள் இருக்கின்றன. அடுத்த வழியில் உருண்டு வரும் நிலைமை இருக்கிறது. எங்கே போவார்கள் அவர்கள்? மக்கள் அவர்களுக்கு உடனடியாக அரசாங்கம் முன்வந்து விசேடமான ஒரு பரிமுறை உருவாக்கி காணி தர வேண்டும், காணி தந்தையாக வேண்டும். காணி உரிமை தான் மலையத்தை பொறுத்தவரையிலே முதலாவது தேவை, 2வது தேவை, 3வது தேவை, அவ்வளவுதான். ஆகவே நான் மீண்டும் கேட்க விரும்புகிறேன், பிரதமர் அவர்களே, இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு நீங்கள் ஒரு சமூக செயல்பாட்டாளர். நீ பாராளுமன்றத்துக்கு முன்னாலே கூட எனக்கு உங்களுக்கு தெரியும். நானும் நீங்கள் சமூக செயல்பாட்டாளராக இருந்தோம், நன்றாக தெரியும் எனக்கு. உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன், தயவு செய்து அனுராதபுரத்துக்கு, புலனறுவைக்கு, ஏனைய பகுதிகளுக்கு வாழ்ந்து வரும் மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களால் வீடு கட்டி தர முடியும் என்றால், அதே உரிமையை தரமாட்டேன் எங்களுக்கு, எங்கள் மக்களுக்கு. நாங்கள் நாட்டு மக்கள் அல்லவா? ஆகவே அனுர கொரசாநாயக்க கேட்க விரும்புகிறேன், தயவு செய்து நீங்கள் வாயில் வடை சுடாதீர்கள். உங்களது அழகான வார்த்தை, இனிமையான வார்த்தை, அலங்கார வார்த்தைகளுக்கெல்லாம் முடிவு இருக்கிறது, முடிவு வந்துவிடும். ஆகவே எல்லோரையுமே சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பல காற்றம் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரும் எல்லா காலம் ஏமாற்ற முடியாது கூறிக்கொண்டு, தயவு செய்து ஏழைய மக்களுக்கு திட்ட நிவாரணத்தை தரக்கூடிய அதே உரிமையை, அவகாசத்தை, வாய்ப்பை மலை மக்கள் தந்தை ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. දැවත්ව මට නැගිටලා කෑ ගන්නවා දන්නේ. බොහොම ස්තුතියි.